Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து எப்படி ரெண்டு எண்களை கூட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். விண்டோஸ் அப்ளிகேஷன் C#.netல ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ரைட். இதில் வந்து பாருங்க கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்க இந்த ட்ராப் டவுனில் C# தேர்ந்தெடுங்க. இல்லை விண்டோஸ் அப்ளிகேஷன், இது டெஸ்க்டாப். ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து விண்டோஸ் ஆப். இதில் வந்து விண்டோஸ் ஃபார்ம் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. இதில் வந்து நம்ம ஆப்புக்கு பேர் ஒன்று கொடுத்துக்கோம், அண்ட் நம்பர்ஸ் ரைட். இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் கொடுங்க. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது பாருங்க ரைட். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை இல்லை பாருங்க நம்மளுக்கு தேவையான மாதிரி சைஸை இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான மாதிரி இந்த விண்டோஸ் ஃபார்ம்ட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. இல்லை டூல் பேலட்டில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டூல் எடுத்துவோம். ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் எல்என் டைப்னா லேபிள் எடுத்துக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு லேபிளுக்கான டெக்ஸ்ட்டை மாற்றிக்குவோம். ஆட் நம்பர்ஸ், ஆட் 2 நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட் நம்பர்ஸோ ஆட் 2 நம்பர்ஸ் ஏதாவது உங்களுக்கு விரும்பின பேரை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஏன்னா வந்து ஒரு 16 மாதிரி ஒரு ஹெட்டிங்க்கு வந்து 16, 20 வைக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா ரைட். இப்போ மேலே வந்து என்ன கொடுப்போம்னா டைட்டில் ஒன்று கொடுக்கணும். டைட்டில் ரைட். இப்போ நான் வந்து நம்ம டைட்டில் ஒன்று சொல்லுங்க. நான் வந்து டெக்ஸ்ட்டில் போய் நான் வந்து அட் 2 நம்பர்ஸ்னு ப்ளஸ் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு டைட்டிலில் வந்து பாருங்க அட் 2 நம்பர்ஸ்னு மேலே டைட்டில் வந்துருச்சு ரைட். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க ஒரு குரூப் பாக்ஸ் ஒன்று போடுவோம் ரைட். குரூப் பாக்ஸ் அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த குரூப் பாக்ஸில் வந்து இந்த குரூப் பாக்ஸை வந்து இப்படி எடுத்துட்டு ஓகே. இப்போ இந்த குரூப் பாக்ஸில் வந்து நம்ம குரூப் பாக்ஸ் வந்து நம்ம உள்ள டூல்ஸை வந்து குரூப் பண்ணுறதுக்கு அந்த குரூப் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே. இப்போ நிறையா ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த குரூப் பாக்ஸ். ஓகே ரைட். இப்போ ஒரு நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஒரு ஃபீல்ட், வேறு ஏதாவது ஒரு எடுகேஷன், குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரியெல்லாம் வேறு ஏதாவது விஷயங்களை குரூப் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எடுகேஷன் ஒரு கேட்டகரிக்குள்ளே இந்த மாதிரி குரூப் பண்ணி பண்ணணும். ஓகே. நம்ம இந்த குரூப் பாக்ஸ் போட்டு செய்கிறத வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து லேபிள் ரெண்டு அந்த மாதிரி தூக்கி போடுவோம். லேபிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேபிளுக்கு நம்பர் 1 வைப்போம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரெண்டாவது லேபிள் எடுப்போம். இதில் போல்ட் ரைட். இந்த குரூப் பாக்ஸை செலக்ட் பண்ணி குரூப் பாக்ஸுக்கு பேர் ஒன்று கொடுப்போம். ஆட் 2 நம்பர்ஸ் ரைட். இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க கீழே. இதை வந்து இப்போ சைஸை வந்து ஒரு 14 மாதிரி கொடுப்போம். வந்து ஒரு 12 மாதிரி கொடுத்துருங்க ரைட். உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். சைஸ் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஒரு காப்பியான எடுத்துட்டு ரைட். ஓகே. இப்போ வந்து நம்பர் 2ல் வந்து இங்கே நான் வந்து நம்பர் 2ன்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். ஓகே. இப்போ நம்பர் 2 ரெண்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தேவையான மாதிரி சைஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க சைஸை ரைட். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று எடுப்போம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு ஒரு நேம் கொடுப்போம், txt num1ன்னு. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துங்க. அதுக்கு வந்து txt num2ன்னு கொடுங்க.
என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து பட்டன் ஒன்று எடுப்போம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் இந்த பட்டனை. இந்த பட்டனுக்கு பேர் வந்து ஓகேன்றது டெக்ஸ்ட் வந்து ஓகேன்னு வைப்போம். பேர் வந்து நமக்கு தேவையில்லை, டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த பட்டனில் மாற்றுவோம். ஓகேன்னு ஏதாவது பேர் கொடுப்பேன், ஆட்டாக ஏதாவது பேர் கொடுப்போம். ஆட்னு கொடுப்பேன், கொடுத்து என்டர் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைன்னா இதுக்கான என்னது கலரை மாற்றணும். இந்த பட்டனை கலரை தாங்க மாற்று, கலரை மாற்றணும். ரைட், தேவையான கலரை மாற்றியாச்சு. இங்கே நான் வந்து ஃபாண்ட் கலரை இந்த மாதிரி, ஃபாண்ட் சைஸை இந்த மாதிரி மாற்றிக்குவோம். ரைட், மாற்றிட்டு இந்த ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து நம்ம ஃபார்ம் பார்டரை வந்து நன்னு கொடுத்தா நன்னு இந்த மாதிரி நன்னு கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி பார்டர் சைஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ் டூல் விண்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஃபார்ம் ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து சென்டர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் வந்து ஃபார்மை வந்து டிஸ்பிளே ஆகிறேன்னா சென்டர் ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபார்ம் இந்த மாதிரி சென்டர் ஸ்க்ரீனுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி சென்டர் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபார்ம் வந்து வரும். இப்போ வந்து நம்ம ஆட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கோடிங் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நம்பரை இன்புட் பண்ணுறதுக்கு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறணும். ஃபர்ஸ்ட் வந்து num1க்கு ஒரு வேரியபிள், இன்டிஜர் வேரியபிள் 2 எடுப்போம். num1, num2 இந்த மாதிரி 2 வேரியபிள் எடுத்துப்போம். டாட் 3 வேரியபிள் எடுத்துட்டோம். இப்போ num1க்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற வேல்யூவை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து அசைன் பண்ணணும் இந்த num1க்கு. அப்போ num1 ஈக்குவல் text box 1.text. ரைட், இப்போ எனக்கு காஸ்ட் பண்ணணும் இதை வந்து, ஏன்னா இதை வந்து இப்படி எழுத இயலாது, நம்ம காஸ்ட் பண்ணணும். காஸ்ட் பண்ணுறதுன்னா எனக்கு இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ in.parsன்ற மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நான் வந்து in.pass கொடுத்துட்டு இங்கே நான் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம காஸ்ட் பண்ண போகிறோம். சரி, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே போடுறோம். இது நம்பர் 2 இதை இந்த மாதிரி போட்டு காஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட்டை எடுத்து கீழே போடுறேன். இந்த டாட்டை எடுத்து கீழே போடுறேன். ரைட் பண்ண இந்த டாட்டை எடுத்து கீழே போட்டு இந்த நம்பர் 2 கூட்ட போகிறேன். அப்போ இந்த டாட் ஓகே ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பண்ணுறதுக்கு டாட்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் ஈக்குவல் num1 + num2 இப்படி மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம 1ல் வர வேல்யூ நம்ம 1ல் வரும், 2க்கு பாஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து டோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸை தான் பாஸ் ஆகணும். அப்போ நான் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று எழுதுறேன். மெசேஜ் பாக்ஸ் தான் இருக்கு, சிம்பிளாக அப்படி எழுதிக்கலாம். டாட் ஷோ மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெத்தட் ஷோன்னு சொல்லி இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எழுதுறோம். யுவர் ஆன்சர் இஸ்ன்னு ஓகே எழுதிட்டு இங்கன்னா வந்து பாருங்க, 2வது இருக்கு பாருங்க, என்னன்னு கேப்ஷன் இருக்கு. கேப்ஷன் வந்து எழுதுற நேரம் ஏதாவது எடிங். ஓகே, இதை பார்த்து தான் நம்ம செய்யணும். மெசேஜ் பாக்ஸ் எழுதுற நேரம் அது எப்படி பாஸ் பண்ண சொல்லுதுன்றத. அடுத்து வந்து நம்ம எழுத போகிறோம் மெசேஜ் பாக்ஸ் பட்டன். இதில் பாருங்க மெசேஜ் பாக்ஸ் பட்டன் என்ன இருக்கு, நிறையா இருக்கு. ஓகே கேன்சல் இருக்கு, ஓகே கொடுக்கும். ஓகே, நமக்கு வந்து ஓகேன்றதை தான் கொடுக்கணும். அடுத்து வந்து இங்கே வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கன். ஓகே, இது வந்து இப்போ எரர் இல்லை, இப்போ நமக்கு டோட்டல் தானே எடுக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன், டோட்டல் இஸ் ஒரு இன்ஃபர்மேஷன். ஐக்கனை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ரைட், ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பாஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ இதில் வந்து டோட்டல் இஸ்ன்னு கான்காட்டினேட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை எனக்கு கொடுக்கணும். கான்காட்டினேட் ஆப்பரேட்டர்ஸ் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆன்சர் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வருவார். ஓகே, இந்த மாதிரி ஆன்சர் பிரிண்ட் பண்ணி வருவார். இப்போ 5 56 56 கொடுத்தா ஆன்சர் வந்து இந்த மாதிரி 112 சொல்லி ஆன்சர் பிரிண்ட் பண்ணி வருவார். இந்த மாதிரி ஆன்சர் பிரிண்ட் பண்ணி வருவார். சரியா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இதை அப்படி நான் எடுத்துக்கிட்டேன், தேவையில்லை நமக்கு. இதை வந்து நான் அப்படி தூக்கியது.
இப்போ நமக்கு போட்டோம்னா எரரை காட்டுது பாருங்கள். இதில் இன்னொரு வேலை செய்யலாம். டாட் இப்படி கொடுத்தா ஒன்றுமே ஆனால் எழுதாமல் நம்ம வந்து இப்படி கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் இப்படி பிரிண்ட் பண்ணி வரும். ஏன்னா அவனை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து அவனை போட சொல்லுது மெசேஜ் பாக்ஸில். அப்படின்னா தான் அவனை ஒர்க் பண்ண, சும்மா டொட்னு கொடுக்காது, அந்த வேரியபிளை பாஸ் பண்ணால் ஒர்க் பண்ணாது. இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு டோட்டலில் எடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஒரு மெத்தட் இருக்குது, டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட். இந்த ப்ளஸ் கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல. இதை நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா நீங்கள் இங்கே டாட் டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும், ஆன்சர் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும். ரைட், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் ப்ரோக்ராமிங். சரி, அந்த அவளுக்கான வீடியோ வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுச்சு. ஓகே, இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். இதுக்கான கோடிங் வந்து என் வெப்சைட்ஸில் கொடுத்துருக்கேன், கீழே லிங்க், நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.